நாம் இப்போது குளோபல் வாட்ஸ்அப்பில் மொபைலில் இருந்தபடி நம்ம எப்படி ஆட்டோமேஷன் செட் பண்ணுறது. 24 ஹவர்ஸ் நாம் தூங்கினாலும் நம்ம கஸ்டமர் கேட்கக்கூடிய எல்லா கொஸ்டினுக்கும் நம்முடைய வாட்ஸ்அப் ரிப்ளை பண்ணும். கஸ்டமர்கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணும், பேமெண்ட் கலெக்ட் பண்ணும். இப்படி எல்லா வேலையும் செய்யக்கூடிய இந்த ஆட்டோமேஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இப்போ நம்ம லைவாக நான் உங்களுக்கு செட் பண்ணி காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னால் நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா வாட்ஸ்அப் ரிலேட்டடான அல்லது பிஸ்னஸ் ரிலேட்டடான நிறைய வீடியோ இந்த சேனலில் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அல்லது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம 4வதாக இருக்குது பாருங்கள், சாட் பாட் அப்படின்னு பட்டன் இருக்குது. அதை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போது ஏற்கனவே சில டேட்டா நம்ம உள்ளே வச்சுருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், மெட்டா ஆட்ஸ். எனக்கு மெட்டா ஆட்ஸில் ஆட்ஸ் ரன் ஆகிக்கிட்டு இருக்குங்க. ஸோ அந்த ஆடை நான் இப்போது இதோட கனெக்ட் பண்ண போகிறேன். அதாவது என்னோடய ஆட்டோமேஷனில் கனெக்ட் பண்ண போகிறேன். எனக்கு மெட்டா ஆடில் வரக்கூடிய லீட்ஸ் எல்லாத்தையும் நான் கவனிக்காத போது இந்த ஆட்டோமேஷன் ஆட்டோமேட்டிக்காக அது ஹேண்டில் பண்ணி எனக்கு லீட் க்ளோஸ் பண்ணி கொடுக்கணும். ஸோ எப்படின்னு பார்க்கலாம். இப்போது எடிட் சாட் பாட் இருக்கு இல்லையா, அதுக்கு போய்டும். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஸ்டேட்டஸ் எனாபிளில் இருக்கணும். அடுத்தது சென்டு டு இண்டிவிஜுவல் குரூப் ஒன்லி அப்படின்னு 2 இது கேட்குது. நீங்கள் குரூப்புக்கு கூட மெசேஜ் சென்ட் பண்ணலாம். அதாவது குரூப்பில் இருக்கிறவங்க ஏதாவது குரூப்பில் கொஸ்டின் ரைஸ் பண்ணால் கூட இந்த சாஃப்ட்வேர் ரிப்ளை பண்ணும். நம்ம என்ன பண்ணுவோம், ஆள் கொடுத்துருவோம். 2லேயுமே எனக்கு வேணும், அதனால் ஆள் கொடுத்துருவோம். அடுத்தபடியாக டைப்பி இருக்கு இல்லையா, என்கிட்ட இந்த மொபைலில் 2 வாட்ஸ்அப் வச்சுருக்கேன். ஒன்று நார்மல் வாட்ஸ்அப், இன்னொன்று பிஸ்னஸ் வாட்ஸ்அப். ஸோ எனக்கு எந்த வாட்ஸ்அப்புக்கு இந்த ஆட்டோமேஷன் வேணும் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கணும். ஓகே, நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன் பிஸ்னஸ் வாட்ஸ்அப். அடுத்தபடியாக டே செலக்ட் பண்ண சொல்லுது. வீக் டே இருக்கு இல்லைங்களா, சாட்டர்டே சண்டே. இதில் இந்த வீக் டேயில் நமக்கு என்றைக்காவது விடுமுறை இருக்குது அப்படின்னா நம்ம அந்த விடுமுறை நம்ம செட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு விடுமுறை இல்லை. ஸோ எனக்கு விடுமுறை இருந்தாலும் இந்த வாட்ஸ்அப் கண்டிப்பாக ஒர்க் பண்ணணும். அதனால் 7 டேஸ் நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போது இந்த ஆட்ஸுக்கு அடுத்தபடியாக இந்த பாட்டுக்கு நான் மெட்டா ஆட்ஸ் அப்படின்னு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். ஏன்னா நான் மெட்டா ஆடில் வரக்கூடிய லீட்ஸை தான் நான் இப்போ இங்கே ஆட்டோமேட் பண்ண போகிறேன். ஓகே சார். அடுத்தபடியாக பாருங்கள், கீவேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த கீவேர்ட்ஸில் நான் ஆல்ரெடி மெட்டா ஆட்ஸில் சில கீவேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன். டிஃபால்ட்டாகவே அங்கே வரும், உங்களுக்கே தெரியும். ஹை ப்ளீஸ் டீட்டெயில், அப்புறம் லேப்டாப் வெர்ஷன் வச்சுருக்கீங்களா அல்லது மொபைல் வெர்ஷன் வேணுமா, இந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கஸ்டமர்கிட்ட நான் அங்கே செட் பண்ணி வச்சுருக்கேன். அது எல்லாமே கீவேர்ட்ஸ். அது அப்படியே கீவேர்ட்ஸ் அப்படிங்கிற இடத்துல நான் ஃபில் பண்ணிக்கிட்டேன். ஒரு கஸ்டமர் ஹாய்னு போட்டால் இந்த மெசேஜ் ட்ரிகர் ஆகணும். அதே மாதிரி ஃபேஸ்புக்லேருந்து வரக்கூடிய லீடுக்கும் இந்த மெசேஜ் ட்ரிகர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் செட் பண்ணி வச்சுக்கிட்டேன். சரி சார், இப்போ என்ன மெசேஜ் ட்ரிகர் ஆகணும்? இப்போ ஃபேஸ்புக்லேருந்து ஒரு ஆடு வருது, அவங்க என்கொயரி பண்ணிட்டாங்க. பண்ண உடனே ஒரு கொஸ்டின் கேட்கணும் அவங்கக்கிட்ட. ஸோ அதைத்தான் இப்போ நான் இந்த மெசேஜ் பாக்ஸில் நான் செட் பண்ண போகிறேன். ஓகே, இந்த மெசேஜ் பாக்ஸில் நான் அதை செட் பண்ணி வச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் கான்டாக்ட் குளோபல் வாட்ஸ்அப். உங்களுக்கு எந்த சாஃப்ட்வேர் வேணும்? என்கிட்ட 3 விதமான சாஃப்ட்வேர் இருக்குது. அதாவது பலவிதமான சாஃப்ட்வேர் இருக்குது. ஒன்று பிசியில் ஒர்க் பண்ணக்கூடியது, இன்னொன்று மொபைல் ஆப் வெர்ஷன், 3வது அதர் சாஃப்ட்வேர்ஸ். ஸோ இது 3ஐயுமே நம்ம இங்கே கொடுத்துட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், சேவ் பண்ணிடுவோம் சார். இப்போ இந்த சாட் பாட் எப்போ ஒர்க் ஆகணும் சார் அப்படின்னு கேட்குது. அதாவது ஒர்க்கிங் ஹவரில் மட்டும் ஒர்க் ஆகணுமா அல்லது எவ்ரி டைம், அதாவது 24 ஹவர்ஸ் ஒர்க் ஆகணுமா அப்படின்னு கேட்குது. நீங்கள் தேவைப்பட்டால் இந்த செலக்ட் டைம் ரேஞ்ச் இருக்கு இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணி நீங்கள் டைம் கூட ஃப்ரம் டைம் எண்ட் டைம், அதாவது மாலை மார்னிங் எனக்கு ஒரு 9:30 டு ஈவினிங் ஒரு 9:30
அந்த மாதிரி எனக்கு 12 ஹவர் மட்டும் ஒர்க் பண்ணால் போதும் அப்படின்னு கூட நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். பட் எனக்கு அது தேவையில்லை. எனக்கு வந்து ஃபுல் டைமும் எனக்கு ஒர்க் ஆகணும். அதனால் நான் எவ்ரி டைம் அப்படின்னே கொடுத்துட்டேன். இப்போ ஒர்க் முடிஞ்சிடுச்சுங்க. இப்போ நம்ம சேவ் கொடுத்துடலாமா? இப்போ நம்ம சேவ் கொடுத்துருவோம். ஓகே, இப்போது நீங்களே பார்த்தீங்க, மேலே வந்துட்டு நான் வந்து 3 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஒன்று பிசி, இன்னொன்று மொபைல் வெர்ஷன், 3வது அதர் சாஃப்ட்வேர்னு. இப்போது பிசியை கிளிக் பண்ணாங்கன்னா பிசி சம்மந்தமான டீட்டெயில் எல்லாம் உங்களுக்கு போகணும் இல்லையா? இப்போ நம்ம அதைத்தான் செட் பண்ண போகிறோம். இப்போ பாட் நம்பர் 2 இதுக்கு எடிட்டுக்கு போய்டுவோம். ஆல்ரெடி நான் வந்துட்டு செஞ்சு வச்சுருக்கிறது தான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டேட்டஸ் வந்து எனாபிளில் இருக்கணும், செகண்ட் வந்து ஆனில் இருக்கணும், 3வது வந்து என்னுடைய பிஸ்னஸ் வாட்ஸ்அப்பை நான் இதில் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, 4வது எல்லா டேயும் எனக்கு ஒர்க் ஆகணும் சார். சரிங்களா? இப்போது இந்த பாட்டுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். ஸோ அதனால் நான் செகண்ட் பாட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். சரிங்களா? ரைட், ஓகே. இப்போது அடுத்தபடியாக கீவேர்ட்ஸ் எனக்கு பிசி ஃபஸ்ட்டு கீவேர்டு என்ன கொடுத்துருக்கேன்? 1ன்னு கொடுத்துருக்கேன். சில பேர் 1ன்னு டைப் பண்ணுவாங்க அல்லது பிசின்னு டைப் பண்ணுவாங்க. என்ன டைப் பண்ணாலும் சரி, அவங்க என்ன டைப் பண்ணாலும் பிசி ரிலேட்டடான டீட்டெயில் எல்லாமே அவங்களுக்கு போகணும் சார். இப்போது கீவேர்டில் வந்துட்டு பிசி அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டேன். இப்போது பிசிங்கிறத கிளிக் பண்ணிட்டாங்க சார். அப்போ அவங்களுக்கு என்ன மெசேஜ் போகணும் அப்படிங்கிறத இந்த மெசேஜ் டெக்ஸ்ட் இருக்கு இல்லைங்களா, கீழே இந்த பாக்ஸில் நம்ம இப்போ செட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போது இந்த மெசேஜ் பாக்ஸ் எம்டியாக இருக்குது. இந்த மெசேஜ் பாக்ஸில் பிசி ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை நம்ம ஃபில் பண்ணி வைக்கணும். இப்போது பிசி ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன் சார். ஓகேங்களா? இப்போ எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ நான் எவ்ரி டைம் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிட்டு சேவ் கொடுத்துட்றேன் சார். ரைட், இப்போது சேவ் ஆகிடுச்சு. இப்போது 2வதா ஃபஸ்ட்டு பிசின்னு கொடுத்துருந்தோம். உங்களுக்கு என்ன டீட்டெயில் வேணும் கேட்டிருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து பிசியா மொபைலான்னு கேட்டிருந்தோம். அடுத்தபடியாக அதர் சாஃப்ட்வேர் 3 கொடுத்துருந்தோம் இல்லையா? இப்போ வந்து 2வதா மொபைல் சாஃப்ட்வேர் சார். இந்த மொபைல் சாஃப்ட்வேர் பற்றி நம்ம இன்ஃபர்மேஷன் வந்துட்டு ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டேட்டஸ் வந்து எனாபிள்னு வச்சுருவோம். அடுத்து சென்டு டு ஆல் அப்படிங்கிறத கொடுத்துருவோம். அதாவது இண்டிவிஜுவலும் வேணும், குரூப்புக்கும் வேணும். ஸோ கொடுத்துருவோம். அடுத்தது என்னுடைய பிஸ்னஸ் வாட்ஸ்அப்புக்கு தான் நான் இப்போ இது எல்லாமே செட் பண்ணுறேன். அதனால் என்னுடைய பிஸ்னஸ் வாட்ஸ்அப்பை சூஸ் பண்ணிக்கிறேன். டேட்டு வந்து எல்லாத்தையும் சூஸ் பண்ணிக்கிறேங்க. எனக்கு வீக்கெண்டு ஃபுல்லாக எனக்கு வேணும். ஸோ அதனால் அதை சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ கீவேர்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா? சில பேர் 2ன்னு டைப் பண்ணுவாங்க, சில பேர் மொபைல்னு டைப் பண்ணுவாங்க, சில பேர் மொபைல் ஆப்புன்னு டைப் பண்ணுவாங்க. ஸோ அவங்க எப்படி டைப் பண்ணாலும் எனக்கு இது வந்து ஒர்க் ஆகணும் சார். சரிங்களா? இப்போது நம்ம அந்த கீவேர்டை கொடுத்தாச்சு. இப்போ உங்களுக்கு மொபைல் ஆப் இருக்கு இல்லைங்களா? இந்த மொபைல் ஆப் பற்றின விபரத்தை நம்ம வந்து இந்த இடத்துல கொடுக்குறோம். இந்த இடத்துல மொபைல் பற்றிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த இடத்துல ஃபில் பண்ணணும். அதாவது மொபைல்னு யாராவது டைப் பண்ணால் அல்லது மொபைல் அப்படிங்கிறத சூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு மொபைல் பற்றின எல்லா டீட்டெயிலும், அதாவது என்னுடைய மொபைல் ஆப்ஸ் பற்றின எல்லா டீட்டெயிலும் டிஸ்பிளே ஆகணும், ட்ரிகர் ஆகணும். அப்போது இந்த இடத்துல மொபைல் பற்றின எல்லா டீட்டெயிலையும் நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன் சார். இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டேன். கீழே பாருங்கள் எவ்ரி டைம் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம சேவ் கொடுத்துடலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள் 3 பாட் வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணிட்டோம். இப்போது அதர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் சார். இப்போது அதர் அப்படிங்கிற ஆப்ஷனை யாராவது சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எங்கிட்ட இருக்கக்கூடிய அதர் சாஃப்ட்வேருடைய டீட்டெயில் எல்லாம் போகணும் சார். இப்போ நம்ம அதைத்தான் ஃபில் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வந்து புதுசாக ஆட் சாட் பாட் எடுத்துக்கிறேன் சார். ஃபஸ்ட்டு வந்து எனாபிள் பண்ணிக்கணும். செகண்ட் ஒன்று சென்ட் ஆல் கொடுத்துடணும். தேர்டு வந்துட்டு என்னுடைய பிஸ்னஸ் வாட்ஸ்அப்பை சூஸ் பண்ணிக்கிறேன் சார். ஃபோர்த்து வந்துட்டு
இந்த சாட்பாட் எல்லா டேலையுமே ஒர்க் ஆகணும் சார். எனக்கு சாட்டர்டே சண்டே கூட எனக்கு இது ஒர்க் ஆகணும். ஓகேங்களா? இப்போது சாஃப்ட்வேருடைய நேம் கொடுக்கணும் இல்லையா? சாஃப்ட்வேருடைய நேம் வந்து தேர்டுன்னு கொடுத்துருவோம் சார். தேர்டு. இது வந்து தேர்ட் பாட்டுங்கிறதுனால நம்ம தேர்டுன்னு கொடுத்துருவோம். கீவேர்டு வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், சில பேர் 3ன்னு டைப் பண்ணுவாங்க சார். சில பேர் அதர், அதர் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல கொடுத்துருவோம் சார். ஓகேங்களா? இப்போது அதர் சாஃப்ட்வேர் பற்றின டீட்டெயில் எல்லாத்தையும் நம்ம இந்த மெசேஜ் டெக்ஸ்ட்னு இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல ஆட் பண்ணணும் சார். சரிங்களா? இப்போது அதர் சாஃப்ட்வேர் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் சார். இப்போ பாருங்கள், எல்லா டீட்டெயிலும் இங்கே வந்துடுச்சு. ஓகேங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம இது எவரி டைம் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். அல்லது நம்ம பர்டிகுலர் டைமில் கூட இது ட்ரிகர் ஆகிற மாதிரி நான் டைம் வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். பட் எனக்கு வந்து இது எவ்ரி டைம் ஒர்க் ஆகணும். ஸோ அதனால் நான் எவ்ரி டைம் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை சேவ் பண்ணிடலாம் சார். ஓகேங்க. இப்போ சேவ் ஆகிடுச்சு. இப்போ அடுத்தபடியாக நான் அதர் சாஃப்ட்வேரில் என்னென்ன சாஃப்ட்வேர் கொடுத்துருக்கேன், நான் இப்போது அதர் சாஃப்ட்வேரில் என்னெல்லாம் கொடுத்துருக்கேன், குளோபல் வாட்ஸ்அப் சிஆர்எம் கொடுத்துருக்கேன், குளோபல் விர்ச்சுவல் நம்பர் கொடுத்துருக்கேன், குளோபல் வாட்ஸ்அப் அஃபிஷியல் ஏபிஐ கொடுத்துருக்கேன், கூகுள் மேப் எக்ஸாக்டர் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த 4 டீட்டெயிலையும் கொடுக்கணும். இங்கே நீங்கள் நல்லா கவனிக்கணும். குளோபல் வாட்ஸ்அப் சிஆர்எம் அதுக்கு நேர அவருடைய கீவேர்ட்ஸ் வந்து 22ன்னு கொடுத்துருக்கேன். அப்போது அந்த 22 அப்படிங்கிறது தான் கீவேர்ட். இப்போது குளோபல் வாட்ஸ்அப் சிஆர்எம் அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு ரெடி பண்ணலாமா? ஓகே, வெளியில் போயிடுவோம். அதர் சாஃப்ட்வேரில் ஆட் சாட்போட் போயிடுவோங்க. அகைன் வந்து எனேபிள் பண்ணிவிடுவோம். சென்ட் டு ஆல் கொடுத்துடலாம். வாட்ஸ்அப் பிஸ்னஸ் சூஸ் பண்ணிவிடுவோம். இதில் எல்லாத்தையும் சூஸ் பண்ணிடுவோம் சார். இது வந்துட்டு 4th நூடல், அதனால் நான் 4ன்னு கொடுத்துக்கிறேன் சார். இப்போ இந்த கீவேர்டு வந்துட்டு என்ன, 22 இதுதான் கீவேர்டு. சில பேர் வந்துட்டு குளோபல் வாட்ஸ்அப் சிஆர்எம் இப்படி கூட சில பேர் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது சிஆர்எம் அப்படின்னு போடக்கூட வாய்ப்பு இருக்குது. நம்ம சிஆர்எம்னு கூட போட்டுக்கலாம் சார். வெறும் சிஆர்எம்னு போட்டால் கூட இது வந்து ட்ரிகர் ஆகணும். அதனால் சிஆர்எம் அப்படிங்கிற வேர்டு வந்துட்டு நான் வந்து எடுத்துக்கிறேன் சார். அடுத்தபடியாக இந்த மெசேஜ் பாக்ஸில் சிஆர்எம் பற்றின விஷயத்தையெல்லாம் நான் வந்துட்டு ஃபில் பண்ணி வைக்கணும். இப்போது நான் சிஆர்எம் பற்றின விஷயத்தை நான் இதில் ஃபில் பண்ணிக்கிறேன். ஓகே சார். இதில் சிஆர்எம் பற்றின எல்லா விவரத்தையும் நான் வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே சார். அடுத்தபடியாக எவ்ரி டைம் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டேன். இப்போ நீங்கள் கேட்கலாம், இதில் நான் எதுவுமே புரியலையே சார், நீங்கள் என்ன மெசேஜ் கொடுத்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியலையே சார் அப்படின்னு சொல்லலாம். நான் ஏற்கனவே நான் என்ன கிளிக் பண்ணால் என்ன வரணும் அப்படிங்கிற ஒரு டேட்டா எல்லாத்தையும் நாங்கள் செட் பண்ணி ஏற்கனவே டேட்டாவை நான் டைப் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ ஒரு இடத்துலையும் இந்த டேட்டாவை நான் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கிட்டு வரேன். நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஒருவேளை இந்த சாஃப்ட்வேர் வாங்கும்போது உங்களுக்கு ஏதாவது கன்ஃபியூஸ் இருக்குது அப்படின்னா நான் லைவாக வேணும்னாலும் உங்களுக்கு செஞ்சு காமிக்க தயாராக இருக்கிறேன். இப்போது சேவ் பண்ணிடுவோம் சார். இப்போ 4th நூடல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சிஆர்எம் பண்ணிட்டோம் சார். அடுத்தபடியாக அதர் சாஃப்ட்வேரில்
ஓகே, அடுத்தது செட் பண்ணுவோம் சார். அடுத்தது நியூ நோடல் செட் பண்ண போகிறோம், நியூ பாட் செட் பண்ண போகிறோம். அதற்கு எனாபிள் கொடுத்துருவோம். செகண்ட் ஒன் வந்து ஆல் கொடுத்துருவோம். தேர்டு வந்துட்டு பிஸ்னஸ் வாட்ஸ்அப் கொடுத்துருவோம். எல்லா நாளையும் செலக்ட் பண்ணிடுவோம் சார். சண்டே டு சாட்டர்டே எல்லா நாளையும் கொடுத்துருவோம். இது வந்துட்டு 5th நூடல் அப்படின்னு வச்சுருவோம். கீவேர்டு கொடுக்கணும் இல்லைங்களா? கீவேர்டு வந்துட்டு இதுதான் கீவேர்டு. ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த கீவேர்டை செட் பண்ணிட்டோம். அடுத்தபடியாக மெசேஜை செட் பண்ணணும் சார். இது பற்றின டீட்டெயிலெலாம் உடனடியாக போகிற மாதிரி நம்ம இப்படி தான் ஆட்டோமேஷன் செட் பண்ணணும். தொடர்ந்து பாருங்கள். நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது ரிலேட்டடான வீடியோ தொடர்ந்து வரும்.